ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். இல்லை நாகர்கோயில் வடச்சேரி பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கும். இங்கே 2 பஸ் ஸ்டாண்டு இருக்குது. நாகர்கோயில் வடச்சேரி பஸ் ஸ்டாண்டு ஒன்று, அதுக்கப்புறம் அண்ணா பஸ் ஸ்டாண்டு இருக்குது. உங்களுக்கு மதுரை, அதுக்கப்புறம் சென்னை, எல்லா வெளியூர் போகிறது எல்லாமே வடச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேயும், லோக்கலில் இருக்கிற இன்டீரியருக்குள்ளே போகிறது எல்லாமே வந்து அண்ணா பஸ் ஸ்டாண்டுங்க. நம்ம இன்றைக்கி திருவனந்தபுரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. அதுவும் வெயிட் பண்ணி கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு கேரளா டிப்போ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி ஏறுறோம். சரி, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்த்துடலாங்க. நம்ம போகிறது வந்து ஃபாஸ்ட் பேசஞ்சருங்க. நிறைய வந்துட்டு எக்ஸ்பிரஸ் எல்லாமே இருக்குது இங்கே. உங்களுக்கு கேஎஸ்ஆர்டிசியோட பஸ்ஸு இது வந்து நார்மல் பஸ்ஸு தான். பஸ்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது நார்மல் பஸ் தான். ஆனால் ஸ்பீடு மட்டும் சும்மா அல்டிமேட்டாக போகும். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, இப்போ உங்களுக்கு பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சிங்களா? இங்கே வந்துட்டு விசில்லாம் ஊத மாட்டாங்க. கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் போனவங்களுக்கு தெரியும், விசில் ஊத மாட்டாங்க, பெல்லு தான் இருக்கும், அதுதான் அடிப்பாங்க. இங்கே நிறைய பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்கங்க. ஒரு பஸ்ஸும் வந்துட்டு திருவனந்தபுரத்துக்கு வந்து நாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் போச்சுன்னா இன்னொரு பஸ் வந்துட்டு கேஎஸ்ஆர்டிசி பஸ் போகுங்க. ஸோ எனி டைம் உங்களுக்கு வந்துட்டு 2 டிப்போ பஸ்ஸுமே அவைலபிள் இருக்கும். மொத்த கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 72 கிலோமீட்டர் 75 கிலோமீட்டர் வருங்க நமக்கு நாகர்கோயிலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும். வழி வந்துட்டு மாத்தாண்ட வழியாக போகும், களியக்காவலை வழியாக உங்களுக்கு வந்து திருவனந்தபுரம் போகும். நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கேபின் ரைடுக்கு வந்து பர்மிஷன் கிடச்சிருச்சிங்க. நாகர்கோயிலே வந்துட்டு பர்மிஷன் வாங்கிட்டேன். நாகர்கோயில் வந்து ரொம்ப பெரிய ஊருங்க. உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலே வந்து பெரிய ஊருன்னு பார்த்தா நாகர்கோயில் தான். இது வந்து சிட்டி, ஆனால் உங்களுக்கு மாவட்டத்தோட ஹெட் குவார்ட்டர் வந்து கன்னியாகுமரி தான். ஆனால் கன்னியாகுமரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஊர் தாங்க. அது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா டூரிசம் மட்டும்தான். ஸ்பீடு வந்து அட்டகாசமாக ஓட்டுவாங்க. சின்ன பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம போகிறது திருவனந்தபுரம் கிட்ட நெருங்குறப்பெல்லாம் வந்து பீக் டைமு. இதோட ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 76 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு நார்மலாக வந்துட்டு பேசஞ்சர் பஸ்ஸுன்றதுனால தான் கம்மியாக வாங்குறாங்க. எக்ஸ்பிரஸ்னால் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸ்பீடு பாருங்கள், தெரிக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்க. நம்ம சென்னைக்கு அப்புறமா தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா குறுகிய இடத்துல வந்து அதிக மக்கள் வாழ்கிறக்கூடிய மாவட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் தான். ஃபஸ்ட்டு சென்னை, அதுக்கப்புறம் கன்னியாகுமரிங்க. அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு திருவள்ளூர், இது எல்லாமே. ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள் தொகை அதிகமாக இருக்குன்றதை பார்த்துங்க. கம்மியான இடத்துலையே அதிகமான பேர் வாழ்கிறாங்க. அதே சமயம் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு விவசாயம் இருக்கும். சின்ன டவுன் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே இருக்கிற ஊர் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஏன்னா 2மே கலந்துருக்கும். தமிழ்நாடும் கலந்துருக்கும், கேரளாவும் கலந்துருக்கும். செம்மையாக இருக்குங்க இந்த ஏரியா எல்லாமே. அண்ணன் வந்து மாஸ் காட்டுறாரு. செம்ம ஸ்பீடு, தெரிச்சுக்கிட்டு போகுது. எந்த பஸ்ஸாக இருந்தாலும் சரி, எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, சேசிங் தான். நம்ம பஸ்ஸெலாம் பாருங்கள், தமிழ்நாடு பஸ்லாம் போக வேண்டியதான், அந்தளவு ஓட்டுறாருங்க. அது என்னன்னு தெரிலங்க. உங்களுக்கு பாண்டிச்சேரி பஸ்ஸாக இருக்கட்டும், அதே நேரம் வந்து இந்த கேரளா பஸ்ஸு, அப்புறம் கர்நாடகா டெப்போ பஸ்லாம் செம்ம ஸ்பீடு போவாங்கங்க.
நம்ம இப்போ தக்கலை வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 மணி ஆகுது. இதுக்கு அடுத்து வந்து மார்த்தாண்டம், நெக்ஸ்ட்டு வந்து களியக்காவலை தான். நம்ம தமிழ்நாட்டுடைய பார்டர் எதுன்னு பார்த்திங்கன்னா களியக்காவலை. அதுக்கு அந்தாண்ட இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கேரளா. அதாவது 35 கிலோமீட்டர் நம்ம இந்த சைடில் வரும், அதுக்கப்புறம் 35 கிலோமீட்டர் அங்கே வருங்க. இங்கே நிறைய டவுன், சின்ன சின்ன டவுன் வந்து நிறைய இருக்குங்க. தக்கலை இருக்கும், குலசேகரம் இருக்கும், அதுக்கப்புறம் மார்த்தாண்டம் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து நிறைய டவுன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மார்த்தாண்டம் வந்துட்டு ரீச் ஆகிட்டோங்க. இப்போ மார்த்தாண்டம் ஃப்ளைஓவரில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போகாது இந்த பஸ்ஸு. நாகர்கோயிலேருந்து உங்களுக்கு ட்ரிவாண்ட்ரம் போகிற எந்த பஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகாதுங்க. மேம்பாலத்திலே இறக்கி விட்டு போயிடுவாங்க. உள்ளே உங்களுக்கு இங்கேருந்து வந்து 100 மீட்டர் தள்ளி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாகர்கோயிலுக்கு அடுத்து பெரிய ஊர் எதுன்னு பார்த்திங்கன்னா மார்த்தாண்டம் தாங்க. ரொம்ப பெரிய ஊருங்க இது. இந்த லெஃப்ட் சைடில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். இங்கேருந்து நிறைய பஸ் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க. சென்னைக்காக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பகுதிகளுக்கு வந்து மார்த்தாண்டத்துலேருந்து வந்து பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு டைம் நான் உங்களுக்கு மார்த்தாண்டத்துலேருந்து ஏதாவது ஒரு பஸ் vlog உங்களுக்கு பண்ணுறேன். இங்கே தான் வந்துட்டு நிற்பாங்கங்க. சின்னதாக வந்து ஒரு இது கூட கிடையாது பாருங்க, பஸ்ஸு நிழல் கூட கிடையாது. இங்கே தான் நின்னாகணும். இந்த ஆற்றுக்கு பேர் வந்துட்டு தாமிரபரணின்னு போட்டிருக்கு. ஆனால் எனக்கு சரியாக தெரியலங்க. ஏன்னா ஒரு வேளை உங்களுக்கு 2 புறமும் வந்துட்டு இருக்கும். இந்த சைட்லேருந்து உங்களுக்கு பேச்சிப்பாறை, பெஞ்சாணி இந்த பகுதிகள்லேருந்து வரதுனால இந்த ஆறுக்கு பேர் தாமிரபரணியான்னு தெரில. யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போ நம்ம குழித்தரையை வந்துட்டு ரீச் ஆகிட்டோங்க. இதுக்கு அடுத்து களியக்காவலை தான். நம்ம தமிழ்நாட்டினுடைய பார்டரான களியக்காவலைக்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். நீங்களே பார்த்துட்டு வாங்க. நாகர்கோவிலேருந்து பாருங்கள், அடுத்தடுத்து உங்களுக்கு சின்ன சின்ன டவுன் வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். தொடர்ந்து உங்களுக்கு டவுன் வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்கவே இப்படி தான் இருக்கும். குலசேகரமும் உங்களுக்கு ஓரளவு டவுன் ஏரியாவாக தான் இருக்கும்.
இதான் வந்து பாரசாலாங்க. களியக்காவிளைக்கு அடுத்த ஊர் வந்துட்டு பாரசாலா. இந்த ரெண்டுமே வந்து பார்ட்ரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம கேரளாவுடையது தான், கேரளா ஸ்டேட்டு. பெரிய அளவுக்கு வித்தியாசம் தெரியாதுங்க. ட்ரிவாண்ட்ரம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு ரெண்டுமே வித்தியாசம் இருக்காது. அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு கொள்ளத்தை தாண்டவ தான் வந்து பார்த்திங்கன்னா கேரளா உங்களுக்கு தெரியும். இது வந்து உங்களுக்கு தமிழ்நாடு கலந்த மாதிரி தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் அங்கெல்லாம் போனீங்கன்னு வைங்களேன், கோழிக்கோடு அப்புறம் காசர்கோடு இங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா பெங்களூர் உங்களுக்கு கர்நாடகாவுடைய கலந்த மாதிரி இருக்குங்க. கேரளாவில் உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தமிழ் தெரியும், அதே சமயம் தமிழ் பேசுகிறது வந்து புரிஞ்சிக்க முடியும். உங்களுக்கு இந்த திருவனந்தபுரமாக இருக்கட்டும், கொல்லம், அப்புறம் உங்களுக்கு எர்ணாகுளம், இங்கே எல்லாமே வந்துட்டு அவங்களும் வந்துட்டு தமிழ் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருப்பாங்கங்க. அதே மாதிரி அவங்களுடைய மலையாளமே நமக்கு வந்து புரியும். ஸோ வந்துட்டு லாங்குவேஜ் ப்ராப்ளம் வந்துட்டு சவுத் கேரளா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்காது. ஆனால் நார்த் கேரளா போனீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த சர்ச்சு ரொம்ப சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது பாருங்களேன். இது ஏதோ ஃப்ரெஞ்ச் அவங்களுடைய ஸ்டைல் மாதிரியே இருக்குது. கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, தப்பாக சொன்னால் படிச்சிங்க. நம்ம இப்போ வந்துட்டு நைன்டகாரா அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக பண்ணுறானான்னு தெரில. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது உங்களுக்கு திருவனந்தபுரம் போகிறதுக்கு. முன்னாடி வந்துட்டு நம்ம ஊர் பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ் ஒன்று போயிட்டுருக்கு. இது கொஞ்சம் ஏதோ பெரிய ஊர் போலங்க. இந்த பஸ் ஸ்டாண்டே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. உங்களுக்கு கேரளா பஸ்ஸை பற்றி சொல்லவே இல்லைங்க. இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சவுண்டு மட்டும் காது கிழியுது, உட்கார முடியல, கட 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 கடன்னு ஆடிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கே கேட்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோ சத்தமாக இருக்குது. நம்ம பஸ்ஸை விடையே கொஞ்சம் வந்துட்டு பழைய பஸ்ஸு மாதிரி தாங்க இருக்குது. மற்றபடி ஸ்பீடுங்க இது. நம்ம இப்போ ட்ரிவாண்ட்ரம்க்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோங்க. பயங்கர டிராஃபிக்கு. ஒரு ½ வந்து இந்த மாதிரி தாங்க நின்று தான் போயிட்டுருக்கு. அப்பயே வந்துட்டு டிரைவர் என்ன சொன்னாங்க, அங்கே நாகர்கோயிலுக்கு போய் சொன்னாங்க கரெக்டான பீக் டைமு, அதனால் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும் அப்படின்னு. ஒரு 5 மினிட்ஸுக்கு ஒரு தடவை வந்து சிக்னல் விழுந்துக்கிட்டே இருக்குங்க. ரொம்ப கடுப்பாகுது. இது வரைக்கும் செம ஸ்பீடாக வந்தாச்சு, ஆனால் இங்கே வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஒரு வழியாக வந்துட்டு ட்ரிவாண்ட்ரம் வந்துட்டோங்க. இது வந்து ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். இது நைன்டகாராலேருந்து உங்களுக்கு ட்ரிவாண்ட்ரம் வரத்துக்குள்ளே 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சிங்க. 22 கிலோமீட்ரு. செம்ம லேட் ஆகிட்டு. உங்களுக்கு இந்த ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆப்போசிட்டில் தாங்க இருக்கும் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. ஒன்று வந்து ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரல், ஒன்று இன்னொன்று வந்து கொச்சுவேலிங்க. இந்த 2 இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க தான் உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டு. ஸோ எல்லா ஊருக்கு போகிற பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே வந்து பஸ் எல்லாமே வந்து இங்கே தான் நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுங்க.
நம்ம இங்கேருந்துமே நிறைய வந்து வ்ளாக் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இருக்கிறது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்துடைய பஸ் ஸ்டாண்டு. செம்மையாக இருக்குங்க, சூப்பராக வச்சுருப்பாங்க இந்த பஸ் ஸ்டாண்டு. ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் நவீன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூங்க. உங்களுக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.